49:11-20 வரைக்கும். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்களுடைய அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்குள்ளே தரித்திருக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷர் அறிவில்லாத மனுஷர் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்குள்ளே ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். அவர்களுடைய சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து கொள்கிறது. செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலங்களில் நிலைத்திருக்கக்கூடாதபடி அவர்கள் ரூபத்தை பாதாளம் அளிக்கும். ஆனாலும் தேவன் என்னை என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யனாகி அவனுடைய வீட்டில் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது அவன் ஒன்றையும் கொண்டு போவதில்லை. அவனுடைய மகிமை அவனுக்கு பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் அவனுடைய ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உன் நன்மையை நாடினாலும் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் உள்ள வெளிச்சத்தை காணாத பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தியவனாய் இருந்து அறிவில்லாத மனுஷர் அழிக்கப்படுகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமேன்.